பாரு. பாட்டி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் போய் பாக்குறேன். தாத்தா. ஆமா ஜெனி, எப்படி இருக்க? வா இனியா. இல்லடே இங்க வா. என்னண்ணே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. உள்ள இருக்கான். ஏய் செழியா, என்ன பாத்துட்டு இருக்க? இங்க வா. திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. அதோ வரேன். போயிட்டு வரேன் பாட்டி. ஜெனி குடிங்க. பாத்துமா, பாக்ஸ் எல்லாம் இருக்கு. போய் எடுத்துட்டு வா. டேய் டேய் டேய், என்னடா பாத்து வாங்க. வை வை, இங்க வை. எல்லே எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு. சரியா தாத்தா? இதெல்லாம் என் தங்கச்சி பசங்க பாசமா கொடுத்து விட்டது. பாத்தியா எவ்வளவு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு? எடுத்துட்டு வாங்க உள்ள. பாத்துமா. வாங்க வாங்க. பாத்து வா. வாங்க வாங்க. ஈஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி. என்ன ஈஸ்வரி, எப்படி இருக்க? இருக்கேன். ராமமூர்த்தி இல்லாத வாட்டமும் முகத்துல தெரியுதே. பாட்டி வாடி உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. பாத்துடா. நீ நல்லா தான் இருப்ப. அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சா? எடுத்துட்டு வந்தாச்சு. ஒண்ணும் இல்லையாங்க? இல்ல தாத்தா. ஒண்ணு இல்ல தாத்தா. அடடடடடட. என்ன பாசம், என்ன பாசம். சொந்த பந்தம்னா இப்படி இருக்கணுமா? வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் மாமா எடுத்துட்டு போங்கன்னு அள்ளி திணிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்ஸ் எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஈஸ்வரி, அவங்க இங்க வந்தா 1 கிலோ மிச்சர் வாங்கி கொடுப்பியா நீ? அவங்க திரும்ப குடும்பத்தோட வருவாங்க. அப்ப தெரியும். அப்ப பாக்குறேன் என்ன கொடுத்து விடுவீங்கன்னு. கொடுத்து விடுறது இருக்கட்டும். அவங்க இங்க வந்து தங்கி அடிக்க போற லூட்டியில, பண்ண போற இம்சையில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்க தான் போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. அங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா பாட்டி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளவு நல்லா கவனிச்சுட்டாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் அத்தை. இன்னாங்க அத்தை. கொடு. கோயில் பிரசாதம். சரியா? அம்மா தாய். இந்தா ஜெனி. சாரி. ஐயோ ஆண்டி, பரவாயில்ல, நீங்களே வச்சு விட்டுருங்க. வச்சு விடுங்க ஆண்டி. ஆமா, கோபி எங்க? நீங்க 4 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. இப்பவாது கேட்டீங்களே. இல்ல பாட்டி, கார்ல இடம் இல்லன்னு அவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். கார்ல இடம் இல்லன்னு அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? 5 பேர் உட்காரலாமேடா. 5 பேர் இருந்தா கஷ்டப்பட்டு வரணும் பாட்டி. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இங்க வந்து என்ன பண்ண போறாரு? சும்மா எல்லாரும் சிடு சிடுன்னு திட்டிக்கிட்டே இருக்க போறாரு. அதனால்தான் அவரை குன்னக்குடியிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். என்னது, விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏய், அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான். நீ என்ன இவ்வளவு சாக்கு கொடுக்குற? அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார் அத்தை. இப்போ நாங்க வந்த பிறகு வேலையை முடிச்சிட்டு ராத்திரி கிளம்புறேன்னு சொன்னார் அத்தை. காலையில வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா, நீங்க கார் எடுத்துட்டு வந்துட்டீங்களே, ஏன் புள்ள எப்படி வருவா? ஆமா, பச்சை புள்ளைய பால்வாடியில விட்டு வந்திருக்காங்க. வர தெரியாது பாரு, அதெல்லாம் தவண்டு வருவான். அந்த பெட்டி பையில எல்லாம் என்ன இருக்கு? ஏண்டி, அவங்களே வேண்டாங்கிற, அப்புறம் அந்த பெட்டி பைக்குள்ள என்ன இருந்தா உனக்கு என்ன? அதுல என்ன இருந்தா எனக்கு என்ன? ஏன் பாக்கியா, அங்க நிறைய கும்பலா இருந்திருப்பாங்களே. அட போங்க பாட்டி,
அங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? ஒரு பாட்டி இருந்தாங்க, 4 மாமா, 3 அக்கா, அப்புறம் ஒரு குட்டி பாப்பா. மொத்தமா ஒரு 9 பேர் இருந்தாங்க. நம்ம வீடு மாதிரி தான். செம்ம ஜாலியா இருந்துச்சு பாட்டி. அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. செழியண்ணே, நம்ம ஒரு தடவை போயிட்டு வரலாம். ஐயோ, நான்லாம் வரல. அங்க வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் நெட் எல்லாம் வேற அவ்வளவு ஸ்பீடா இருக்காது. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வேலைய பத்தியே பேசிட்டு இருப்பான். அங்கதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு நாள் போயிட்டு வரலாம். ஜெனி, அந்த ஊர்ல உனக்கு பிடிக்காதுமா? அங்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. பழைய வீடு. ஏங்க, நாம முன்னாடி போனோமே அந்த வீடு தானா இல்ல வேற வீடா? அதே வீடு தான் ஈஸ்வரி. கொஞ்சம் ரிப்பேர்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனா அதே வீடு தான். அந்த அமைதியும் சந்தோஷமும் அப்படியே இருக்கு. ஜெனிகா, உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அங்க எப்பவுமே ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செம்ம ஜாலியா இருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாவலட்சுமி, அவளுக்கு தான் கை கால் விழுந்து போச்சு. வீல் சேர்லயே இருக்கா. அதான் அப்பவே நடந்து போச்சே. அவ புருஷன் செத்தப்பவே அவளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம்மா, ஆனா இவ்வளவு வருஷத்துல சரியாயிரும் நினைச்சேன். இன்னும் சரியாகாம இருக்கு ஈஸ்வரி. அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஏன் ஈஸ்வரி, நம்ம ஒரு தடவை போயிட்டு வரலாமா? ஏய் இனியா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? உன் பாட்டியை நான் குன்னக்குடி கூப்பிட்டேன், அதுக்கா? அதுக்கு இல்ல தாத்தா. ஆ, அன்னைக்கு அந்த பாட்டி நம்ம பாட்டிய சாணி தட்டினாங்கன்னு சொன்னாங்களே, அத யோசிச்ச சிரிப்பு வந்துருச்சு. ஏய், ஓ, how are you? Who is speaking? அப்படிதானே பாட்டி? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணே, அதான் சொன்னனே, பாட்டி இங்கிலீஷ்ல பேசி பல்பு வாங்கின கதைய. ஏய், ஓ, அதுவா? அன்னைக்கு அவ மூஞ்சி போட போக்க பாக்கணுமே. ஏண்டி, குடும்ப மானத்தை நீ வாங்கிட்டு இப்படி வெட்டுற? உங்கள பேசாம இருங்க. அதிகா, தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கு. நோனோ, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல, பாக்குறதுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் தூங்கு. நான் தூங்குனா உங்களுக்கு தூக்கம் வராதா? நோனோ, உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடுற பொறுப்பு இருக்குல்ல, அது வரைக்கும் தூக்கம் வராது. நான் மட்டும் பத்திரமா போனா போதுமா? நீங்க பத்திரமா இருக்க வேண்டாமா? நீ பத்திரமா போனா நான் பத்திரமா போன மாதிரி. ஏய், ஏன் சிரிக்கிற? இல்ல, நம்ம பழைய லவ் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது, அதான். ஒரு தடவை நீங்க அனுப்பின லெட்டர் என் மாமாக்கு கிடைச்சிருச்சு, ஞாபகம் இருக்கா? அவரு உங்ககிட்ட கூட வந்து சத்தம் போட்டாரே. ஆமா ஆமா. என்னெல்லாம் எழுதிருந்தீங்கல்ல? அப்புறம் ரத்தத்துல கூட எழுதிருந்தீங்களே. அப்போ நீ என்ன கேட்ட ஞாபகம் இருக்கா? இன்னும் ரத்தம் வேணும்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ பேச்சுக்கு கேட்டிருந்தா கூட நான் கொடுக்க ரெடியா இருந்தேன். ஏன்னா உன் மேல எனக்கு அவ்வளோ அன்பு. ராதிகா, ஒரு டீ சாப்பிடலாமா? ஷூர். ஓகே, அங்க ஒரு டீ கடை தெரியுது. I'll just stop there, okay? அங்க போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணு. ஓகே.
இந்தா. தேங்க்ஸ். இந்த நாளெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது ராதிகா. 2-3 நாள் டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு. அதனால உன் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது ராதிகா. இருந்தாலும் அங்கே இருந்த டைம் இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணமே அந்த டைம் எனக்கு பிடிச்சிருந்தது ராதிகா. அந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். நமக்கு மறுபடியும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நாட்கள் கிடைக்குமா தெரியாது. இப்படி ஒரு டிராவல் உங்க கூட வண்டியில் வந்தது, இதையெல்லாம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நினச்சி பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வீட்ல தான் உங்களுக்கு எல்லாரும் இருப்பாங்கல்ல. உங்க வைஃப், உங்க குழந்தைங்க, அவங்க கிட்ட நீங்க போனதும் என்ன மறந்துடுவீங்க. உன்னையா மறக்கிறதா? என்ன பேசிட்டு இருக்க ராதிகா? அவங்க உங்களோட பேசுவாங்க, அவங்களுக்கு நீங்க தேவைப்படுவீங்க, உங்க அட்டென்ஷனும் தேவைப்படும். அது உங்களோட ஃபேமிலி இல்ல. ஃபேமிலிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஏ ராதிகா, நீ என் ஃபேமிலியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்னை பத்தி தான் உனக்கு என்ன தெரியும்? புரியல. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப பெருசா ஒரு கம்ஃபர்டபுள் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்ததே இல்லை ராதிகா. நீங்க அங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா? சந்தோஷம்னா என்னன்னு ஃபீல் பண்ணியே எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ ஹோட்டல்ல என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ராஜேஷை டிவோர்ஸ் பண்ண போறேன், நீங்க இல்லை, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்ன. நீ டைவர்ஸ் பண்ண போற, ஆனா என்னால பண்ண முடியல. ஏன்னா டைவர்ஸ் பண்றத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே ஒரே மாதிரி தான். நம்ம 2 பேருமே தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு புரியல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சிரிச்சதே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராதிகா. இவ்வளோ வருஷம் சிரிக்கிறதே எனக்கு மறந்து போச்சு தெரியுமா? ஏன்? உங்க வைஃப் ஓகே தானே? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா தானே இருக்காங்க? நம்ம காதலை முறிச்சு எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. நானும் பயந்து போய் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன, ஏதோ குழந்தைங்களாம் பிறந்துட்டாங்க. குழந்தைங்களுக்காக நானும் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியை பத்தி நான் என்ன சொல்றது? அவளுக்கு படிப்பறிவே இல்லை ராதிகா. ஏதோ வேலை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீயே யோசிச்சு பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, பசங்கள்லாம் இருக்காங்க. நான் உன்னை மறந்துட்டு என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்ல? சொல்லு. உன்னை பார்த்ததும் ஏன் இப்படி எமோஷனல் ஆகி ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறேன்? ஏன்னா அன்னைக்கு நாம பிரிஞ்சோம் பாரு, அதே இடத்துல தான் நான் இன்னைய வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்ல என்னென்னமோ நடந்திருக்கலாம், ஆனா உன் அன்புக்கு ஈக்குவலா யாருமே வரல, என் பொண்டாட்டி உட்பட. இன்னும் குறிப்பிட்டு டீட்டெயிலா சொல்லணும்னா ஒரு அன்பே இல்லாத வாழ்க்கையை தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் யூ டிடன்ட் நோ தட். உனக்கு தெரியாதுல்ல? அவ்வளவு ஏன் என்ன யாரும் நேசிக்கவே இல்லை ராதிகா. என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தேவை பணம் தான். நான் ஒரு மெஷின். எப்போ பார்த்தாலும் வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க, அதுக்கு பணம் கொடுங்க, இதுக்கு பணம் கொடுங்கன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு ஜாலியாக அவள் லைஃப்பை வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா.
வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் செலவுகளுக்கும் நான் வேலை பண்ணணும், கஷ்டப்படணும். குழந்தைங்களோட படிப்பு, பையனோட காலேஜ், பொண்ணோட ஸ்கூலு, இப்போ பையனோட கல்யாணம், அப்பா அம்மாவோட ஹெல்த்து, வீட்டு லோனு, இஎம்ஐ, ஒய்ஃபோட செலவு, இதுக்காகவே ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மெஷினா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். குழந்தைங்களாவது அன்பா இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவங்களுக்கு அப்பா மேல கொஞ்சமாவது மரியாதையும் அஃபெக்ஷனும் இருக்கணும்ல. என் ஒய்ஃப் மாதிரியே ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேட்பாங்க. என் பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு என் மேல எந்த அன்பும் இல்லை, மரியாதையும் இல்லை ராதிகா. அவளும் நானும் அன்பா பேசி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வாயை திறந்தாலே பணம் செலவு, பணம் செலவு, அவ்வளவுதான். இது பத்தாதுன்னு அவ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கூட என் பணம் தான் தேவை. எல்லார் செலவையும் நான் பார்த்துக்கணும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி ரூபா அவ கையில கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போறேன்னு சொன்னா போங்க அப்படின்னு விட்டுருவா போல் இருக்கு. சாரி கோபி. இட்ஸ் ஓகே. ஏய், இத பாரு, இந்த மாதிரி மற்றவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற டைப்பான ஆள் நான் இல்லை. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐம் சாரி. நீ ராஜேஷை டைவர்ஸ் பண்றதுக்கு தைரியமா முடிவெடுத்துட்ட. ஆனா என்னால அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியல. பட் மற்றபடி உன் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை தான் ரொம்ப மோசம் ராதிகா. இப்ப நான் வாழறது ஒரு நரகத்துல தான் ராதிகா. என்னத்த சொல்றது? குடிச்சிட்டியா? இந்தாங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? ம். எழு. ம்? உன் படத்துக்கு எப்பப்பா அவார்டு கொடுப்பாங்க? எப்படா ரிசல்ட் வரும், எப்ப யாரு வின் பண்ணுவாங்கன்னு கேட்காம எப்போ அவார்டு கொடுப்பாங்கன்னு கேட்குற பாருமா. அதெல்லாம் நீ ஜெயிப்பியான்னு சந்தேகம் இருந்தா கேட்க வேண்டியது. எனக்கு தான் நீ ஜெயிப்பன்னு நல்லாவே தெரியும்ல. உனக்கு எப்போ அவார்டு கொடுப்பாங்கன்னு தான் கேட்பேன். இந்த மாசம் எண்ணில எப்படியும் தெரிஞ்சிடுமா. ஓ, இந்த மாசமே வா? ஆமாம்மா. ஓ, அப்படின்னா நீ ஜெயிச்சதும் அடுத்த படம் பண்றதுக்கு சான்ஸ் வந்துரும்ல. அப்போ நீ உடனே ஆரம்பிக்கணும். கதையெல்லாம் இருக்காப்பா? கதையெல்லாம் இருக்குமா. ஆனா நீ இவ்வளோ தூரம் என் மேல நம்பிக்கை வச்சு பேசாதம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா என்ன ஆவனே தெரியாது. ஏண்டா? பயப்படாதப்பா, ஒன்னும் ஆகாது. நீ ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப. கவலைப்படாத, சரியா? சரிம்மா. கண்டிப்பா ஜெயிப்ப. உன் நம்பிக்கை இருக்கு பாருமா, நம்பிக்கை. என்னாச்சுமா? பாரு, இது வேறடா, நெகத்துக்குள்ள தோல் எல்லாம் போயிடுது. அம்மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம் உரிச்சுக்கிட்டு இருக்க? உரிச்சு வச்சா ஒரு வேலை முடியும்டா. இல்லனா காலையில அவசரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்டா. நீ இருக்க பாரு, குடுமா. ஏய், அட குடுமா. வேணாம்டா. பரவாயில்லம்மா, விடு, நான் பாத்துக்கிறேன்.
வேணாண்டா, நான் பண்றேன், குடுடா. நான் பண்றேன் இரு. கை வலிக்கும்பா, வேண்டாம். விடுமா. ஐயோ. மா. என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாம்மா. நைட் எங்கடா போற? பெங்களூர்டா, ஒரு ஆஃபீஸ் ட்ரிப். நாளைக்கு நைட் வந்துருவேன். ஓ ஓகே ஓகே. ஆண்டி, அங்கிள் கிளம்பிட்டாங்களா? நைட்டே கிளம்பிடுவேன்னு சொன்னாரு. கிளம்பிருப்பாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா?